ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அத்தியூரான் புல்லையூர்வான் அணிமணியன் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். ஸ்ரீ பூதத்தாழ்வார் பெருமாள் கோவில் என்னும் திவ்வதேசத்திலே ஸ்ரீ பெருந்தேவி நாச்சியாரோடு சேவை சாதிக்கின்ற ஸ்ரீ பேரருளாளப் பெருமாளை பல்லாண்டு பாடுகிறார். இந்த பாசுரத்திலே அத்தியூரான் என்று அவ்வெம்பெருமானை அழைக்கிறார். அத்தியூர் என்பதுதான் இந்த திவ்வதேசம். திரு ஹஸ்திகிரி வேழமலை, இந்த திவ்வதேசத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அவருக்கு என்ன திருநாமம் என்றால் அத்தியூரான், இந்த ஊரை உடையவன், இந்த ஊரையே தனக்கு அடையாளமாக கொண்டிருப்பவன். எம்பெருமானுக்கு இதுவா பெருமை? இதுதான் எம்பெருமானுக்கு அடையாளமா என்றால் ஆமாம், இதுதான் சிறப்பான அடையாளம். எம்பெருமான் சகல ஜகத்திற்கும் சுவாமியாக விளங்குகிறார். நித்திய விபூதி லீலா விபூதி என்று உபய விபூதி செல்வத்தை எம்பெருமான் கொண்டிருக்கிறார். உயர்ந்த பொன்னுலகு என்று கொண்டாடப்படுகிற பரமபதம் அது நித்திய விபூதி. லீலா விபூதி என்பது அண்டம். இந்த அண்டத்திற்குள்ளே பல உலகங்கள், அத்தனை உலகங்களையும் எம்பெருமானை படைக்கிறான், காக்கிறான். மேலே பிரளயத்தின் பொழுது அழித்து தன்னிடத்திலேயே வைத்து கொண்டு ரட்சிக்கிறான். இப்படிப்பட்ட உபய விபூதி செல்வத்தை எம்பெருமான் கொண்டிருக்கிறான். ஆனால் அது பெருமையா? அல்லது திரு ஹஸ்திகிரி அத்தியூர்னு சொல்லப்படுகிற இந்த திவ்வதேசத்திலே பெருமான் சேவை சாதிப்பது இது அவனுக்கு பெருமையான்னு சொன்னால், இந்த இரண்டிலேயும் ஹஸ்திகிரிங்கிற இந்த திவ்வதேசத்திலே சேவை சாதிப்பதே அவனுக்கு பெரிய பெருமையாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அகில ஜகத்திற்கும் சுவாமியாக இருக்கிற வெம்பெருமானை அனைவரும் தெரிந்து கொண்டனரா? அத்தனை பேரும் வந்து அவ்வெம்பெருமானை பற்றி ஆசிரயித்து பெருமானுடைய அருளை பெற்றனரான்னு பார்த்தால் யாரோ சில ரிஷிகள், பிரம்மா முதலான சில தேவர்கள் மட்டும்தான் அவ்வெம்பெருமானை தெரிந்து பற்றினர். ஆனால் இப்போ ஹஸ்திகிரியில வேழமலையில எம்பெருமான் சேவை சாதிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இவனே பரமாத்மா என்று தெரிந்து கொண்டு வந்து சேவிக்கிறார்கள், பணிந்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்கிறார்கள். அப்போ உபய விபூதி செல்வத்தோடு இருக்கும் அவ்வெம்பெருமானுடைய பெருமையை பலரும் தெரிந்து கொள்ளவில்லை. அவ்வெம்பெருமானே எளியவனாக இந்த வேழமலையிலே அத்தியூரானாக சேவை சாதிக்கும் பொழுது அனைவரும் இவனே பரமாத்மா என்று தெரிந்து கொண்டு பற்றுகின்றனர். அதனால இந்த ஊரை அடையாளமாக சொன்னால்தான் எம்பெருமானுக்கு இன்னும் ஆனந்தம் அதிகரிக்கிறது. அதையே தனக்கு பெரிய பெருமையாக எம்பெருமான் வெளிப்படுத்தி கொள்ளுகிறான். ஆக அத்தியூரான். என்ன ஆச்சரியம்! எம்பெருமான் உபய விபூதி செல்வத்தை கொண்டிருந்தாலும் ஹஸ்திகிரியிலே தனக்கு ஒரு இடம் உண்டு, இந்த ஊரே தனக்கு அடையாளம் என்பதை எம்பெருமான் பெருமையாக கருதுகிறானாம். ஆக அத்தியூரான் புள்ளையூர்வான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்போ இந்த திவ்யதேசத்தில் எப்படி சேவை சாதிக்கிறான்னா புள்ளை ஊர்வான். புல் என்றால் பெரிய திருவடி கருடாழ்வார். அந்த கருடனின் பேரிலே ஆரோகணித்து பவனி வருகிறான், எழுந்தருளுகிறான். புள்ளை ஊர்வான். அந்த கருடாழ்வார் மேலே எம்பெருமான் ஆரோகணித்து தம்முடைய பெருமைகளையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து அனைவரையும் ரட்சிக்கிறானாம். ஆக அத்தியூரான் புள்ளையூர்வான் என்று இந்த ஹஸ்திகிரியிலே சேவை சாதிக்கின்ற எம்பெருமான் கருடாருடனாக எழுந்தருளி அனைவரையும் ரட்சிக்கிறான் என்று பூதத்தாழ்வார் அனுபவித்தார். இதே அனுபவத்தையே அடியார்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் நல்குகிறான். வையம் கண்ட வைகாசி திருநாள் என்கிற அந்த சிறப்பான பிரம்மோத்சவம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிரம்மோத்சவத்தினுடைய 3ஆம் நாளான இன்று விடியற்காலை எம்பெருமான் இந்த சிறப்பான கருட சேவை உற்சவத்தை கண்டருளுகிறான். பெரிய திருவடி நாயனார் அவருடைய திருத்தோளினின் பேரிலே எம்பெருமான் வீற்றிருந்து கம்பீரமாக சேவை சாதிப்பான். அத்தனை அடியவர்களுக்கும் அந்த கருடாரூடனாக இருந்து கொண்டு எம்பெருமான் விரைந்து ஓடி வந்து அனைவரையும் ரட்சிக்கிறான். பெருமாள் கோவில் திவ்யதேசம்னு சொன்னாலே இங்கு மிகவும் பிரசித்தமானது இந்த கருட சேவை உற்சவம். பொதுவாக பல திவ்யதேசங்களிலும் எம்பெருமானுடைய இந்த கருடோத்சவம், கருட சேவை என்பது மிகவும் பிரசித்தம். அப்படி இருப்பினும் பெருமாள் கோவிலிலே ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் கண்டருளுகிற இந்த கருட சேவை மகோத்சவம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அருளிச் செயல் பித்தன் என்றே இவ்வெம்பெருமானுக்கு திருநாமம். ஆழ்வார்களுடைய அந்த அருளிச் செயல்களிலே மிகவும் ஈடுபட்டு தம்மையே அடியவர்களுக்கு கொடுத்து விடுவான் இவ்வரதன். அதனாலே இந்த கருட சேவை என்பதே ஆழ்வாருடைய அனுபவத்திற்காகவே ஏற்பட்டது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். சுவாமி நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக தம்மையே பாவித்து கொண்டு அவ்வெம்பெருமானிடத்திலே காதலாலே பறவைகளையெல்லாம் தூது அனுப்புகிறாள். எம்பெருமானை என் திறத்து அருள் புரியும்படி பறவைகளே நீங்கள் போய் அந்த எம்பெருமானிடத்தில்
கூற வேண்டும், என்னுடைய விஷயத்தை எம்பெருமானிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று தூது அனுப்புகிறாள். அதிலே ஒரு பாசுரத்திலே அழகாக தெரிவிக்கிறாள். அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்காள் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே என்று தெரிவிக்கிறாள். ஒரு அழகான வண்டு அதனுடைய காலிலே விழுந்து, வண்டே நீ என் திறத்து அந்த எம்பெருமானிடத்திலே தூதாகச் சென்று இந்த பராங்குஷ நாயகியினுடைய இந்த நிலையை எம்பெருமானிடத்திலே எடுத்துச் சொல். எம்பெருமானிடத்தில் போய் நீ என்ன கூற வேண்டும் என்பதை தெரிவிக்கிறாள். அருளாத நீர் அருளி. எம்பெருமானுக்கு திருநாமம் அருளாத நீர். அருள்னா என்னென்ன தெரியாதவராம் அவ்வெம்பெருமான். அன்பு கோபத்தினாலே ஆழ்வார் தெரிவிக்கிறார், இன்னும் தம்மை அனுகிரகிக்கவில்லை என்பதினாலே ஊடல், அதனாலே சற்று கடிந்து கோபத்தோடு தெரிவிக்கிறார். அருள்னா என்னென்ன தெரியாதவர் அவ்வெம்பெருமான். அவரிடத்துல போய் நீ இப்போ பிரார்த்திக்க வேண்டும். என்ன வேண்டும்னா தோ ஆழ்வாரை அருள வேண்டும். அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராமுன். பெருமான் தெரிவிப்பார், சரி அப்புறமாக அனுகிரகிக்கிறேன், இப்பொழுது எனக்கு நேரமில்லை என்று கூறுவார். ஆனாலும் நீ வண்டே நீ அந்த எம்பெருமானை சற்று வற்புறுத்த வேண்டும். அவர் ஆவி துவராமுன். நீர் சற்று நேரம் கழித்தால் இனி பராங்குஷ நாயகியை பெற முடியாது. அவளுடைய பிராணனே போய்விடும், சரீரத்தையே விட்டு விடுவாள். அந்த நிலை வந்துவிட்டது. ஆக இப்பொழுதே நீர் அனுகிரகிக்க வேண்டும். அவர் ஆவி துவராமுன் என்ன செய்ய வேண்டும்னா அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று. பராங்குஷ நாயகி அற்புதமாக திருமாளிகையிலே எழுந்தருளி இருக்கிறாள். அவளுடைய திருமாளிகை வாசல் வழியாக நீர் ஒரு முறை செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்னா அருளாழி புட்கடவீர். மிகவும் அருள் கூர்ந்திருக்கிற கருடப் பறவை. கருடாழ்வாருக்குத்தான் எவ்வளவு அருள் என்று கொண்டாடுகிறாள். ஏன்னா அடியவர்களுடைய அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக விரைவாக வேகத்தோடு வெம்பெருமானை தம்முடைய தோளிலே எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருபவர் இந்த கருடாழ்வார். அதனால கருடாழ்வாரிடத்துல இப்ப மிகவும் மதிப்பு மரியாதையோடு தெரிவிக்கிறாள். அருள் ஆழி புட்கடவீர். அப்படிப்பட்ட கருணையோடு கூடியிருக்கிற அந்த கருடாழ்வார், அவரை செலுத்துகின்ற எம்பெருமான் இப்ப கருடாரூடனாக தம்முடைய அந்த வீதி தெருவழியாக எம்பெருமான் எழுந்தருள வேண்டும். தம்முடைய அந்த திருமாளிகை வாசல் வழியாக எம்பெருமான் எழுந்தருள வேண்டும். அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு தடவை இந்த வீதி வழியாக எம்பெருமான் எழுந்தருளினார்னு சொன்னால் நான் அவருக்கு முன்னே கூட வந்து நின்று சேவிக்க மாட்டேன். என்னுடைய கிரகத்திலேயே இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக வெம்பெருமானுடைய அழகை சேவித்து திருப்தி பெறுகிறேன் என்று ஆழ்வார் அந்த பாசுரத்தில் விண்ணப்பிக்கிறார். அதை அப்படியே நிறைவேற்றும் விதமாக ஆழ்வார் பிரார்த்தித்து கொண்டார்னு சொன்னால் அதை நிறைவேற்றுவதுதானே நமக்கு பொறுப்பு என்று பேரொருளாளப் பெருமாள் அதற்காகவே இந்த கருடோத்சவத்தை கண்டருளுகிறார் என்றே ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்றைய தினம் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ ஷடகோப்பர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென் குருகைக்கு உண்டோ ஒருபார் தனில் ஒக்குமோர் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் அற்புதமாக கொண்டாடிய வைகாசி விசாக நன்னாள் திருநாள், சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர சுபதினம். இந்த சுப தினத்திலேயே எம்பெருமான் தம்முடைய கருட சேவை மகோத்சவத்தை அமைத்துக் கொள்ளுகிறான். எதற்காகனா இப்போ ஆழ்வாரை கட்டாட்சிக்க வேண்டும். ஆழ்வார் பிரார்த்தித்து கொண்டாரே, அவருடைய திருநக்ஷத்திர சுபதினத்திலேயே அவருடைய அந்த ஆசை பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் கருட சேவையிலே விரைந்து எழுந்தருளுகிறான். விடியற் காலை 3:30 மணிக்கெல்லாம் எம்பெருமான் வாகன மண்டபத்திலே சித்தமாக கருடாழ்வார் பெரிய திருவடி நாயனார் திருத்தோளிலே ஏறி வீற்றிருந்து அனைவருக்கும் சேவை சாதிப்பார். பிறகு எம்பெருமான் புறப்பட்டு நேரே நம்மாழ்வார் சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிறான். இந்த க்ஷணத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சுவாமி நம்மாழ்வாரும் ஆர்வத்தோடு அவ்வெம்பெருமானை நோக்கி கருடாரூடனாக எழுந்தருளுகிற வெம்பெருமானை கண்டு சேவித்து உள்ளம் உருகி நெக்குருகி அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். எம்பெருமானை வரவேற்று அவருக்கு உபகாரங்களையெல்லாம் சமர்ப்பிக்கிறார். எம்பெருமானும் மிகுந்த ஆனந்தத்தோடு ஆழ்வாரை குளிர கட்டாட்சித்து அந்த உபகாரங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தாம் சாத்தி களைந்த மாலை, தம்முடைய திருவடி நிலைகள், ஸ்ரீ ஷடகோபன் இதையெல்லாம் அனுப்பி ஆழ்வாருக்கு மரியாதைகளை சமர்ப்பிக்கிறார், சன்மானங்களை சமர்ப்பிக்கிறார். ஆழ்வாரும் அதை சிரமேற்கொண்டு அது அத்தனையும் பெற்றுக்கொண்டு எம்பெருமானுக்கு மீண்டும் பல்லாண்டு பாடுகிறார். எம்பெருமான் ஆழ்வாரை குளிர கட்டாட்சித்து விட்டு அங்கிருந்து திரும்பி அந்த பிராகாரத்திலே நேர எழுந்தருளுகிறார். அடுத்த பார்வை யாருக்குன்னா நேரே மணவாள மாமுனிகளுக்குத்தான்.
என்ன, நம்மாழ்வார் சன்னதிக்கு அடுத்து நேரே திரும்பினால் அங்கு மணவாள மாமனிகளுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. அங்கு மணவாள மாமனிகளை குளிர கட்டாட்சித்து கொண்டு எழுந்தருளி அவருக்கும் மரியாதைகளை சமர்ப்பித்து விட்டு அதற்கு பிற்பாடு சுவாமி ராமானுசருடைய சந்நிதி, மேற்கொண்டு ஆழ்வார்கள் என்று வரிசையாக அத்தனை பேரையும் கட்டாட்சித்து விட்டு எம்பெருமான் இன்னும் விரைவாக ஓடோடி தன்னுடைய கோபுர வாசலை நோக்கி எழுந்தருளுகிறான். பெருமாள் கோவில் திவதேசத்திலே எம்பெருமானுடைய இந்த கருட சேவை மகோத்சவத்திலே கோபுரவாசல் சேவை என்பது மிகவும் பிரசித்தம். இதை சுவாமி தொட்டையாச்சாரியர் சேவை உற்சவம் என்றே தெரிவிப்பார்கள். சுவாமி தொட்டையாச்சாரியர் என்னும் ஆச்சாரியர் மகாச்சாரியர் என்று கொண்டாடப்படுபவர். அவ்வாச்சாரியர் ஒவ்வொரு வருஷமும் தப்பாமல் இந்த எம்பெருமானுடைய பிரம்மோத்சவத்திலே வந்து பங்கு கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்வார், பல்லாண்டு பாடுவார். முக்கியமாக இந்த கருட சேவை மகோத்சவத்திலே தவறாமல் பங்கு கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவார். ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் இப்படி கலந்து கொண்ட சுவாமி தொட்டையாச்சாரியர் ஒரு வருஷம் தம்முடைய அந்த வயோதிகத்தினாலே மூப்பினாலே நேரடியாக வந்து பங்கு கொள்ள முடியாமல் போயிற்று. எம்பெருமானுக்கு கருட சேவை மகோத்சவம் நடக்கின்ற அதே தினத்திலே அவர் தம்முடைய இருப்பிடம் கடிகாச்சல க்ஷேத்திரம், அவ்விடத்திலே தக்கான் குலம் என்கிற அந்த புஷ்கரணிக்கு அருகிலே நின்று கொண்டு, இதோ இந்த சமயத்தில் தானே எம்பெருமான் கருட சேவை அந்த உற்சவத்திலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருள்வார், ரொம்ப ஆச்சரியமான அந்த கருட வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருள்வாரே என்று தம்முடைய மனதாலே எம்பெருமானை சிந்தித்து கொண்டு தம்முடைய இருப்பிடத்திலேயே நின்று கொண்டு எம்பெருமானை தியானித்தார். அதே சமயம் எம்பெருமான் பக்த வத்சலனாயிற்றே, அடியார்களிடத்திலே அத்தனை அன்பு கருணை கொண்டவன். பெருமாள் கோவில் திவதேசத்திலே கருட சேவையிலே எழுந்தருளுகிற எம்பெருமான் கோபுர வாசலை அடைந்த அந்த சமயத்திலே ஒரு க்ஷணம் தம்மை இந்த இடத்திலே மறைத்து கொண்டானாம். அதே க்ஷணம் கடிகாச்சலத்திலே சுவாமி தொட்டையாச்சாரியருக்கு கருட வாகனாரூடனாக சேவை சாதித்தார் என்பது சரித்திரம். அதை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் காஞ்சிபுரத்திலே பெருமாள் கோவில் திவதேசத்திலே எம்பெருமான் கருடாரூடனாக கோபுர வாசலை வந்து அடைகிற அந்த சமயத்திலே ஒரு குடையாலே எம்பெருமானை மறைப்பார்கள். அப்பொழுது அர்ச்சக சுவாமி எம்பெருமானுக்கு ஹாரதி சமர்ப்பிப்பார். அந்த க்ஷணத்திலே இன்றும் சுவாமி தொட்டையாச்சாரியருக்கு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார் என்பது ஐதிஹ்யம், மரபு. அதன்படி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கருடாரூடனாக கோபுரவாசலை வந்து அடையும் பொழுது இன்றும் அவ்வெம்பெருமானுக்கு கற்பூரஹாரத்தி செய்யப்படுகிறது. சுவாமி தொட்டையாச்சாரியர் சேவை என்றே இந்த சேவை கொண்டாடப்படுகிறது. ஆக எம்பெருமான் அடியவர்களிடத்தில் மிகவும் விருப்பமுடையவன், அன்புடையவன். அந்த அடியவர்கள் தம்மிடத்தில் நேரே வந்து சேவிக்க முடியாமல் போனாலும் தாம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று சேவை அளிக்கிறார் என்பதையே இதன் மூலமாக எம்பெருமான் வெளிப்படுத்துகிறார். சுவாமி தொட்டையாச்சாரியர் சேவை முடிந்த பிற்பாடு எம்பெருமான் பந்தல் வழியாக நேரே எழுந்தருளுகிறான். 16 கால் மண்டபம், அதையும் தாண்டி வெளியே எழுந்துருன பிற்பாடு 2 பெரிய திருக்குடைகளை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். பெருமாள் கோயில் திவதேசம்னு சொன்னாலே குடை அழகு. 18 ஜான், 20 ஜான், 22 ஜான், 24 ஜான் என்று அந்த பெரிய அளவுடைய பெரிய திருக்குடைகளை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள். இந்த கருடோத்சவத்திலையும் எம்பெருமான் பெரிய 2 திருக்குடைகளை சமர்ப்பித்து கொண்டு மக்கள் வெள்ளம் 2 பக்கத்திலையும் அடியார்கள் குழாங்கள் அப்படி கூடி இருந்து எம்பெருமானுக்கு கற்பூரஹாரத்தி சமர்ப்பித்து கோவிந்தா கோவிந்தான் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி ஆடி பாடி அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவர்கள். அந்த மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே எம்பெருமான் அந்த கருட சேவையில் அப்படியே நீந்தி கொண்டு பறந்து கொண்டு எம்பெருமான் செல்வான். அந்த எம்பெருமானுடைய கருட சேவையை சேவிப்பது என்பதே கண்பெற்ற பாக்கியம். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த கருட சேவையிலே பெரிய அந்த வீதிகள், ராஜ வீதிகள் எல்லாம் புறப்பட்டு எழுந்தருளி கங்கை கொண்டான் மண்டபம் சேர்ந்து சற்று ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிறான். வாகன மண்டபத்தை அடைந்து அங்கே வாகனத்திலிருந்து கீழே இறங்கி எம்பெருமான் எழுந்தருளுகிறார். ஏகாந்த சேவை. அழகான திவ்ய திருவாபரணங்களை சாத்திக்கொண்டு உயர்ந்த தொப்பாரம்ங்கிற அந்த மணி மகுடம் அதை எம்பெருமான் சாத்திக்கொண்டு எம்பெருமான் மெதுமெதுவே எழுந்தருளுகிறார். கும்பஹாரதி சமர்ப்பிக்கப்படுகிறது. எம்பெருமானுடைய அந்த அழகுக்கு கண்ணெச்சல் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கடஹாரதி சமர்ப்பித்த பிற்பாடு எம்பெருமான் திருக்கண்ணாடி அறையை நோக்கி எழுந்தருளி விடுகிறான். இன்று இரவு ஹனுமந்த வாகனம் திருவடி என்று சொல்லப்படுகிற ஸ்ரீ ஹனுமான் அவருடைய திருத்தோளிலே எம்பெருமான் ஆரோகணித்து எழுந்தருளுகிறான். காலை பெரிய திருவடி நாயனார் கருடாருடனாக எம்பெருமான் சேவை சாதித்தான். இரவு இப்ப திருவடி ஹனுமந்த வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளுகிறான்.
பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்து வைத்த பெருமை என்பது திருவடி ஹனுமானுக்கே அமைந்திருக்கிற பெருமை. ராமபிரானையும் சீதா பிராட்டியும் சேர்த்து வைத்து அவர்கள் இருவருக்குமாக தொண்டுகளைச் செய்தவர் திருவடி ஹனுமான். மேலே எம்பெருமானுடைய அணைப்பையே பெற்றவராயித்தே. அதனாலே இந்த உலகத்திலேயே இருக்கிறேன், மேலான அந்த வைகுந்த அனுபவம் கூட வேண்டாம் என்று தெரிவித்தவர் திருவடி ஹனுமான். ஆக அந்த திருவடி ஹனுமனிடத்திலே எம்பெருமானுக்கு மிக்க அன்பு மையல். அதை வெளிப்படுத்துமா போலே இன்று இரவு ஸ்ரீ தேவப்பெருமாள் பேரருளாளப் பெருமாள் ஹனுமந்த வாகனத்திலே அற்புதமாக புறப்பாடு கண்டருளுகிறார். திருவடி ஹனுமானுடைய உயர்ந்த அந்த திருத்தோளின் பேரிலே எம்பெருமான் கம்பீரமாக வீற்றிருப்பார். இரண்டு திருவடிகளையும் அந்த ஹனுமானுடைய இரண்டு திருக்கைகளிலே வைத்துக்கொண்டு அனைவருக்கும் அஞ்ச வேண்டாம் அபயம் என்று வலது திருக்கையாலே அபயத்தை வழங்கி கொண்டு எம்பெருமான் புறப்பாடு கண்டருளுகிறார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தோடு இந்த ஹனுமந்த வாகனத்திலே வீதியார எம்பெருமான் புறப்பாடு கண்டருளி கங்கை கொண்டான் மண்டபம் வரைக்கும் எழுந்தருளுகிறார். மீண்டும் அங்கிருந்து திரும்பி சன்னதியை நோக்கி எழுந்தருளி சன்னதியிலிருந்து கண்ணாடி அறைக்கு எழுந்தருளி விடுகிறார். இப்படிப்பட்ட இந்த பெரிய உற்சவத்திலே எழுந்தருளுகிற வெம்பெருமான் நமக்கு முக்கியமாக வெளிப்படுத்துகிற திருக்கல்யாண குணம் என்னவென்றால், தாமே அகில ஜெகத்திற்கும் காரணம். கருட வாகனாருடனாக எழுந்தருளுபவனே இந்த ஜெகத்தையெல்லாம் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று வேதமே ஒரு வடிவு கொண்டார் போலே இருப்பவர் தான் கருடாழ்வார். கருடன் என்பவர் வேதத்தினுடைய உருவம், வேதத்தினுடைய வடிவமே கருடாழ்வார். அந்த கருடாழ்வார் திருத்தோள்ல எம்பெருமான் எழுந்தருளுகிறார்னு சொன்னால், அப்போ வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று அனைத்து வேதங்களினாலும் பரமாத்மா புருஷோத்தமன் என்று புகழப்படுபவன் இந்த திருமால் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் என்பதையே தெரிந்து கொள்ள வேண்டும். இதையே வேதாந்தாச்சாரியரும் தம்முடைய ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் என்னும் நூலிலே அற்புதமாக தெரிவிக்கிறார். பல ஸ்லோகங்களிலே இவ்வெம்பெருமானுடைய குணங்களையெல்லாம் வர்ணிக்கும் பொழுது இவரே அகில ஜெகத்திற்கும் காரணம் என்பதை அழகா தெரிவிக்கிறார். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத்திலே 9வது ஸ்லோகம், சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம் ஷைலூஷவத் விவிதவேஷ பரிகிரகம் துவாம் சம்பாவயந்தி ஹிருதயேன கரீஷ தன்யாஹ சம்சாரவாரிநிதி சந்தரணைக போதம் என்று தெரிவிக்கிறார். இந்த ஜகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதே ஒரு பெரிய நாடகமாம். இந்த நாடகத்திலே பிரம்மா இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறார், விஷ்ணுதான் காக்கிறார், ருத்ரன் தான் அழிக்கிறார் என்றுதானே இந்த உலகம் நம்புகிறது. இது அனைத்துமே ஒரு நாடகம் போலே. ஏன்னா உண்மையில் எம்பெருமான் தான் இந்த ஜகத்தை படைக்கிறார், எம்பெருமானே காக்கிறார், எம்பெருமானே பிரளயத்தின் பொழுது இதை அழிக்கிறார். ஆனால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதுன்னா, பிரம்மா படைக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார்னு தோன்றும். ஆனால் உண்மையில் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருப்பவர் திருமால், அதே போல ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருப்பவரும் திருமால். திருமழிசையாழ்வார் தெரிவிக்கும் பொழுது, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று அனைத்து தேவதைகளையும் எம்பெருமான் தான் படைத்தான் என்று தெரிவிக்கிறார். அதே அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்துகிறார். சர்க்கஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயாம், இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்று செய்யப்படுகின்ற இந்த பெரிய நாடகத்திலே ஷைலூஷவத் விவிதவேஷ பரிகிரகம் துவாம், ஒரு நடிகனைப் போலே பல வேடங்களை எம்பெருமான் எடுத்துக்கொள்ளுகிறாராம். பிரம்மா என்கிற அந்த தேவதை, அவருடைய வடிவத்திலே அவருக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கிறார். அதே போல ருத்ரன், அந்த தேவதைக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கிறார். எம்பெருமான் அந்தர்யாமியாக இருப்பதினால்தான் அந்த தேவதைகளுக்கே அந்த பெருமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால இப்போ எம்பெருமானே நடிகனாம், அவரே பிரம்மாவாக நடிக்கிறார், அவரே ருத்ரனாக நடிக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அப்படி இருக்கும் எம்பெருமானை சரியாக புரிந்து கொள்ளுபவர்கள் யாரோ சிலர்தான், பாக்யசாலிகள் மட்டும்தான் இந்த திருமாலை நன்கு புரிந்து கொள்ளுகிறார்கள். சம்பாவயந்தி ஹிருதயேன கரீஷ தன்யாஹா சம்சார வாரிநிதி சந்தரணைக போதம், இந்த எம்பெருமான் இப்படி ஜகத்தை படைத்து காத்து அழிப்பவர், இவரே இந்த சம்சாரமாகிற பெருங்கடலை கடப்பதற்கு போதம் படகாக இருப்பவர் என்று சிறந்த பாக்யசாலிகள், புண்ணியசாலிகள் மட்டுமே அறிகிறார்கள். அந்த புண்ணியசாலிகள் யாருன்னா, எம்பெருமானுடைய அருளை பெற்றவர்கள், எம்பெருமானை பற்றின அந்த ஞானம், எம்பெருமானே இந்த அகில ஜகத்திற்கும் காரணம், அவரே அந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதை யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சிறந்த ஞானிகள் மட்டுமே இவ்வெம்பெருமானே இந்த சம்சாரமாகிற கடலை கடப்பதற்கும் வழியாக இருக்கிறார், உபாயமாக இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு பற்றுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார்.
அடுத்த ஸ்லோகத்திலே பிராப்தோதயேஷு வரத த்வதனுப்பிரவேஷாத் பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு தன்மாத்திரதர்ஷன விலோமித ஷேமுஷீகாஹ தாதாத்மிய மூடமதயோ நிபதந்த்யதீராக என்று தெரிவிக்கிறார். உண்மை அறிவு இல்லாதவர்கள் பிரம்மாதான் படைக்கிறார், சிவன்தான் அழிக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுகிறார்கள். பிராப்தோதயேஷு வரத த்வதனுப்பிரவேஷாத், அந்தந்த சரியான காலங்களிலே அந்தந்த தேவதைகளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து அந்தந்த செயல்களை செய்கிறார். பிராப்தோதயேஷுன்னா தக்க சமயத்திலே, படைக்க வேண்டிய அந்த சமயத்திலே பிரம்மாவை படைக்கிறார். அவருக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் திருமாலே படைக்கிறார். அதே போல பிரளய காலம், அந்த சமயத்திலே ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கிறார். பத்மாசனேஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு என்று தெரிவிக்கிறார். கஞ்சுகம் என்றால் நாம் அணிந்து கொள்ளுகிற சட்டை. ஒரு மனிதன் தான் பல சட்டைகளை அணிந்து கொள்ளுமா போலே இப்போ எம்பெருமான் பிரம்மா என்று ஒரு சட்டை அணிந்து கொண்டு உலகத்தை படைக்கிறாராம். அதே போல திருமால் ருத்ரன் என்னும் சட்டையை அணிந்து கொண்டு தாம் உள்ளே இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கிறார். ஆக ஒருவனே பல சட்டைகளை அணிந்து கொள்ளுமா போலே எம்பெருமானே பிரம்மா முதலான அந்தந்த தேவதைகளை சட்டையாக கொண்டு தாம் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இந்த ஜெகத்தை படைத்தல் முதலியான அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். தன்மாத்திர தர்ஷன விலோமித ஷேமுஷீகாக தாதாத்மிய மூடமதயோ நிபதந்த்யதீராக. இதை புரிந்து கொள்ளாமல் பிரம்மாவே படைக்கிறார், இந்திரனே செய்கிறார் என்று அந்தந்த தேவதைகளையே சக்தி உள்ளவர்களாக யார் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அறிவெளிகள். அவர்களெல்லோரும் இந்த சம்சாரத்திலேயே விழுந்து நோவுபடுகின்றனர். இதிலிருந்து மீளாமல் இதிலேயே வருந்தி இதிலேயே கிடக்கின்றனர் என்று தெரிவிக்கிறார். மேலே அடுத்த ஸ்லோகம் மத்தியே விரிஞ்ச சிவயோர் விஹிதாவதாரஹ க்யாதோசி தத் சமதயா ததிதம் ந சித்திரம் மாயாவசேன மகராதி ஷரீரினம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷ லோகஹ. கரீஷ, கரிகிரிக்கு மேலே இருக்கிற தேவப்பெருமாளே, உம்மை இப்படி அறிவெளிகள் எண்ணுவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் எம்பெருமான் மத்ஸ்யமாக அவதரித்தார். மத்ஸ்யாவதாரத்தின் பொழுது எம்பெருமான அனைவரும் மீன் என்றே தெரிந்து கொண்டனராம். கூர்மாவதாரத்திலே இவர் ஆமைதான் என்று தெரிந்து கொண்டனராம். ஆக அந்தந்த அவதார சமயத்திலே இவர் திருமால் பரபிரம்மம், அவர் இப்படி அவதரித்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளாமல் இவரே மீன் இவரே ஆமை என்று புரிந்து கொண்டிருப்பதினாலே அந்த அவதாரங்களையே சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அப்புறம் எப்படி பிரம்மா முதலான தேவதைகளுக்கு எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதை சரியாக இவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுவார்கள். மத்தியே விரிஞ்ச சிவயோர் விஹிதாவதாரஹ க்யாதோசி தத் சமதயா ததிதம் ந சித்திரம். முதலாம் திருவுருவம் மூன்னென்பர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பவர்கள் மூவர், பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள். இந்த மூவரும் சாமானவர்கள் என்று உலகத்திலே பொதுவான ஒரு நம்பிக்கை அமைந்திருக்கிறது. ஆனால் இது முற்றிலும் தவறு என்று தெரிவிக்கிறார். பிரம்மா ருத்ரன் இந்த இருவருக்கும் இடையே எம்பெருமான் விஷ்ணு என்னும் அவதாரத்தை செய்கிறார். இதைத்தான் சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. விஷ்ணு என்பதே ஒரு அவதாரம். பராபதத்திலே ஸ்ரீவைகுண்டநாதனாக இருக்கும் அவ்வெம்பெருமான் தானே இந்த இருவருக்கும் இடையே விஷ்ணுவாக அவதரித்து காத்தல்ங்கிற தொழிலை எடுத்துக்கொண்டு இந்த ஜெகத்தையெல்லாம் நன்கு ரட்சிக்கிறார், காக்கிறார். ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவர்கள், சரியான ஞானம் இல்லாதவர்கள், அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்னா பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இந்த மூவருமே சாமான தெய்வம், இந்த உலகத்துக்கு மூவருமே பிரதானரானவர்கள் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படி தெரிவிப்பது ஆச்சரியம் அல்ல. என்ன காரணம்னா எம்பெருமான் மத்ஸ்யம் முதலான அந்த பிறவிகளிலே அவதரித்த அந்த சமயத்திலே அந்தந்த பிறவியாகவே அந்த எம்பெருமானை பார்த்தார்களே தவிர பரபிரம்மம் இப்படி அவதரித்திருக்கிறான் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே. இதையே புரிந்து கொள்ளாதவர்கள் எப்படி பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்ற இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுவார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மேலே அடுத்த ஸ்லோகம் பிரம்மேதி சங்கர இதீந்திர இதி ஸ்வராடிதி ஆத்மேதி சர்வமிதி சர்வச்சராச்சராத்மன் ஹஸ்தீஷ சர்வவச்சசாம் அவசான சீமாம் துவாம் சர்வகாரணமுஷந்தி அனபாய வாச்சகா என்று தெரிவிக்கிறார். அனபாய வாச்சகான்னா எந்த தோஷம் குற்றமும் இல்லாத உயர்ந்த வேதங்கள், வேத வாக்குகள். அந்த வேதங்களெல்லாம் எம்பெருமானையே பரபிரம்மம் என்று கோஷிக்கின்றது. எம்பெருமான் எப்படி இருக்கிறார்னா சர்வ சராச்சராத்மன். சர என்றால் ஜங்கமம், அச்சரம் என்றால் ஸ்தாவரம். ஸ்தாவரம்னா நிலையாக ஒரே இடத்துல இருக்கும் மரங்கள் முதலியன. ஜங்கமம்னா விலங்குகள், மனிதர்கள், இவர்கள் எல்லோருமே
ஜங்கமம். இப்படிப்பட்ட பல்வகையான ஜீவராசிகள் அத்தனை பேரையும் எம்பெருமானே படைக்கிறான், காக்கிறான். இவர்கள் இத்தனை பேருக்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு போஷிக்கிறான். சர்வ சராச்சராத்மன் ஹஸ்தீஷ. ஹஸ்திகிரிக்கு மேலே சேவை சாதிக்கும் தேவப்பெருமாளே அனைத்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் எம்பெருமானே ரட்சிக்கிறான், நியமிக்கிறான். ஷரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாக உள்ளிருந்து நியமிக்கிறான். அனபாய வாசக, அழிவற்ற வேத வாக்குகள் இந்த எம்பெருமானையே சர்வ காரணம், அனைவருக்கும் காரணம் என்று தெரிவிக்கின்றன. இல்லையே பல வேத வாக்கியங்கள்ல இதோ பல தேவதைகளை பற்றி கூறியிருக்கிறதே என்று கேள்வி எழலாம். பிரம்மா இதி, சங்கரஹா இதி, இந்திரஹா இதி, ஸ்வராட் இதி என்று இப்படி பிரம்மா, சிவன், இந்திரன், மேலே கர்மத்துக்கே வசப்படாத முக்தர்கள் என்று பல பேரையும் இந்த வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றனவே என்றால், அந்தந்த சொற்கள் எல்லாமே இறுதியாக முடிவான பொருளாக இந்த ஹஸ்தீஷனான எம்பெருமானையே தெரிவிக்கின்றன. சர்வம் இதி சர்வ வச்சசாம் அவசான சீமாம் உஷந்தி. தேவப்பெருமாளையே இனி முடிவான பொருளாக தெரிவிக்கின்றனவாம் வேத வாக்குகள். இந்தந்த சொற்களாலே அந்தந்த தேவதைகளை குறிப்பதாக கொள்ளக்கூடாது. அந்தந்த தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற ஸ்ரீ தேவப்பெருமாள், பேரருளாளப் பெருமாள், இந்த எம்பெருமானையே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன என்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சொற்களாலே சொல்லப்படுகின்ற அந்த தேவதைகள் எல்லோருமே அனித்தியமானவர்கள். எப்பொழுதும் நித்தியமாய் இருந்து கொண்டு அத்தனை பேருக்கும் ஆத்மாவாக இருக்கிற அந்த எம்பெருமானையன்னோ இந்த வேத வாக்கியங்கள் தெரிவிக்கும். நித்தியமான வேத வாக்கியங்கள் அப்ப நித்தியமான எம்பெருமானத்தனை தெரிவிக்க முடியும். அனித்தியமாய் இந்த கர்மத்துக்கு வசப்பட்டவர்களாக இருக்கிற இந்த தாழ்ந்த தேவதைகளை பற்றி தெரிவிக்காதே. ஆனாலும் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறதே என்றால் அந்த பெயர் என்பது முக்கியமாக திருமால், ஸ்ரீயப்பதி அந்த எம்பெருமானையே குறிக்கும் என்று இதிலே தெரிவிக்கிறார். மேலே அடுத்த ஸ்லோகம், ஆஷாதிபேஷு கிரிஷேஷு சதுர்முகேஷ்வபி அவ்யாஹதா விதி நிஷேதமயீ தவாக்ஞா ஹஸ்தீஷ நித்யம் அனுபாலன லங்கனாபியாம் பும்சாம் சுபாசுபமயானி பலானி சூதே என்று தெரிவிக்கிறார். ஹஸ்தீஷ, ஹஸ்திகிரி பெருமானே, இந்த எம்பெருமானே அனைத்து வேத வாக்குகள்னாலும் தெரிவிக்கப்படுகிறான். அந்தந்த வேத வாக்குகளில் எந்தெந்த பெயர் கூறப்பட்டிருந்தாலும், ருத்ரன், இந்திரன்னு அந்தந்த தேவதைகளுடைய பெயர் கூறப்பட்டிருந்தாலும் அந்த பெயர்களெல்லாம் இந்த எம்பெருமானையே குறிக்கின்றன என்று ஏன் கொள்ள வேண்டும்னா, இதோ இவர்தான் பரபிரம்மம் என்று வேத வாக்குகள் தெரிவித்து இந்த பரபிரம்மத்தினுடைய ஆக்ஞை, ஆணைக்கு உட்பட்டுதான் அந்தந்த தேவதைகள் தங்களுடைய அந்த செயல்களையே செய்கின்றன என்று வேத வாக்கியங்களே தெரிவிக்கின்றன. திக்பாலகர்கள், அதே போல ருத்ரர்கள், அதே போல பிரம்மாக்கள் அனைவருமே இந்த எம்பெருமானுடைய தடையற்ற அந்த ஆணை, எம்பெருமானுடைய நியமனம், விதி நிஷேதமயி தவ ஆக்ஞா, இதை செய் இதை செய்யாதேன்னு எம்பெருமான் சாஸ்திரத்திலே தெரிவித்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இந்த தேவதைகள் அத்தனை பேருமே தங்களுடைய அந்த காரியங்களை செய்கின்றனர். ஆக எம்பெருமானுடைய அந்த ஆணைக்கு உட்பட்டவர்கள் இந்த தேவதைகள். இந்த தேவதைகளுடைய பெயரை வேதங்கள் தெரிவித்ததுன்னு சொன்னால் அப்போ உண்மையிலே இந்த ஆணையை, இந்த கட்டளையை விதித்தவன் யாரோ அவனே கூறப்படுகிறான். இப்போ வேத வாக்குகளில் அந்தந்த தேவதைகளுடைய பெயர் இருந்தாலும் அது எம்பெருமானையே தெரிவிக்கிறது என்று இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இப்படி புரிந்து கொள்ளும் ஞானிகள், அந்த சிறப்பான அந்த ஞானிகள் எம்பெருமானுடைய ஆணையை பின் சென்று எம்பெருமானுக்கு திருவுள்ள முகக்குமா போலே தொண்டுகளை செய்து உயர்ந்த பலனை பெறுகிறார்கள். அதை தெரியாதவர்கள் பிரம்மா, ருத்ரன் முதலான அந்த தேவதைகளையெல்லாம் வணங்கி அதனாலே தாழ்ந்த பலனை பெறுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நாமும் அந்த பேரருளாளப் பெருமானுடைய பெருமைகளை தெரிந்து பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை செய்வோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.